வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேக் நெக் எப்படி நம்ம டிசைன் பண்ணி எம்ப்ராய்டரிலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இதனுடைய ஸ்லீவ் எப்படி நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த பேக் நெக்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதை கற்றுட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்லீவை நம்ம இப்போ எப்படி மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு 1 2 3 3D ஃப்ளார்ஸ் ஸ்லீவ் டிசைன் எப்படி நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரியான 3 ஃப்ளார்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளார் பிக்காகவும் அண்ட் சென்டரில் இருக்கிறது ஸ்மால் அண்டு அதர் ஃப்ளார் வந்து நல்ல ஸ்மாலாகவே வரைஞ்சிருக்கேன். இதனுடைய கவுண்டிங்ஸ் வந்து பிக் ஃப்ளார் வந்து நம்பர் 1 அண்ட் மிடில் இருக்கிறது நம்பர் 2 அண்ட் லாஸ்ட்டாக ஸ்மால் ஃப்ளார் வந்து நம்பர் 3. இந்த கவுண்டிங்ஸில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட போகிறோம், 3D ஃப்ளார் இப்போ மேக் பண்ணிக்கிட போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்லீவில் வந்து கிளாத்தில் வந்து அந்த நம்பர் 1 ஃப்ளாரை வந்து இந்த மாதிரியே எங்கள் ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கணும். அண்ட் இப்போ பார்க்குறது வந்து நம்பர் 2 ஃப்ளார் சைஸில் இருக்கிற இந்த டிசைனில் வந்து சாட்டின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அவுட்லைனில் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 ஃப்ளாரையும் அனதர் ஃபேப்ரிக்கில் தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஒர்க் பண்ணிக்கிடணும். பட் நான் இப்போ ஒர்க் பண்ணுறது த சேம் ப்ளவுஸ் மெட்டீரியல்லையே ஃபேப்ரிக்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு லென்த் அண்ட் பிரெத்தில் இருந்தனால இதிலையே ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்பர் 3 ஃப்ளாரை பாருங்கள், பீட் ஒர்க் வச்சு இப்போ ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட போகிறேன். அதுக்கு காப்பர் சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரியாக ஒவ்வொரு பெட்டலுக்கும் தனித்தனியாக இந்த பீட் ஒர்க்கை காப்பர் ஜரி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதை எப்படியெல்லாம் நம்ம இந்த 3D ஃப்ளார் மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேக் நெக்கில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ, சில்க் த்ரெட் வந்து 2 கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இதைத்தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 1 2 3 ஃப்ளாருக்கு 3D ஃப்ளாருக்கு த சேம் மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்பர் 1 ஃப்ளாருக்கு க்ரீன் கலரில் சாட்டின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நம்பர் 2 ஃப்ளாருக்கு மெரூன் கலரில் சாட்டின் ஸ்டிச் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சாட்டின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது புதுசாக நீங்கள் ஒரு சிலர் இப்போ பார்ப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ அவங்களுக்காகவே நான் வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எப்படி சாட்டின் ஸ்டிச் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நம்பர் 3 ஃப்ளாரில் இந்த பீட் ஃபில்லிங்கை இந்த மாதிரியாக இப்போ ஃபில் பண்ணி முடிக்கணும். 1 by 1 நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த பெட்டலில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இந்த ஸ்டிச் வந்து ஆல்ரெடி நான் நிறையா டியூட்டோரியல்ஸில் எப்படியெல்லாம் இந்த பீட் ஃபில்லிங் லோடிங் ஸ்டிச் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஃபினிஷிங்கும் நீட்டாகவும் இருக்கும். ஓகே, இது முடித்ததுக்கப்புறமா இதுக்கு அவுட்லைன்லேயும் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இப்போ இந்த ஃப்ளாரை பாருங்கள், நான் முடிச்சிட்டேன்ல, அதர் பட்டிலையும் இதே மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன்லேயும் செயின் ஸ்டிச் பாருங்கள், 2 rows ஆஃப் செயின் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் இந்த கேப்பில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பீட் ஒர்க் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதில் நம்ம பீட் ஒர்க் இருக்கிறனால நான் இப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். அப்போ நம்மளுடைய ஒர்க் வந்து நல்லா ஹைலைட் ஆகும். ஸோ அதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்காக சில்க் த்ரெட் வந்து 8 strands ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு டபுளாக நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 16 strands கிடைக்கும். அதை இந்த மாதிரியாக எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். அந்த இன் பிட்வீன் இருக்கிற அந்த ஃப்ளாரோடைய சென்ட்ரு கேப்பில் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஓகே, இந்த மாதிரியாக இப்போ முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா இதை எப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த 3D ஃப்ளாரில் நம்ம மேக் பண்ண போகிற ஒரு டெக்னிக்கே இருக்குது, பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவ்ஸுக்கு இந்த மாதிரியாக 2 ஃப்ளார்ஸ் எல்லா இதுலேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நவ் இப்போ ரிவர்ஸ் சைட் திருப்பிட்டு அவுட்லைன் நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, 2 rows ஆஃப் செயின் ஸ்டிச் காப்பர் ஜரியில், அதுக்கு மேலே தான் ஃபேப்ரிக் க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிடணும். எதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம கட் ஒர்க் மாதிரி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை கட் பண்ணி இந்த ஃப்ளாரை இந்த ஃபேப்ரிக்லேருந்து ரிமூவ் பண்ணி ஸ்லீவில் எங்கே வேணுமோ அங்கே தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட போகிறோம், ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். அப்போ அந்த நூல் வந்து பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதே மாதிரி அந்த எல்லா ஃப்ளாருக்கும் அவுட்லைனில் ரிவர்ஸில் இந்த மாதிரி
க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அது நல்லா ட்ரை ஆகிரட்டும். அண்ட் இப்போ ஃப்ரண்ட்டில் இப்போ திருப்பிடணும். திருப்பிட்டு ரைட் சைடில் வந்து இப்போ செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இந்த க்ளூ இப்போ வைக்கக்கூடாது. ரிவர்ஸில் தான் செயின் ஸ்டிச்சில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து செயின் ஸ்டிச்சுக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற கிளாத்தில் மட்டும் இந்த மாதிரியாக ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக இப்படி அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதும் அந்த நூலுடைய பிசுறு எதுவும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளாருக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆன பிறகு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? 3D ஃப்ளார் எப்படி நம்ம மேக் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணும்போது. ஓகே, இதை நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம், எப்படி 3D ஃப்ளார் மேக் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துருவோம். இதை வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் ஆல்ரெடி நம்ம நம்பர் 1 ஃப்ளாரை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த 2 ஃப்ளாரையும் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3யும் இந்த நம்பர் 1 ஃப்ளாரில் சேர்த்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறோம். அதுக்கு இப்போ இன் பிட்வீன் அந்த நம்பர் 1 ஃப்ளாரில் அந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதில் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு நம்பர் 2 ஃப்ளாரை கரெக்டாக நீங்கள் அதில் சென்டராக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இன்பிட்வீன் அந்த கேப் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்பேஸ், அதில் எதுவும் ஸ்டிச்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த நம்பர் 2 ஃப்ளாரை நம்பர் 1 ஃப்ளாருக்கு மேலே வச்சுட்டு டைரக்ஷன் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ, எந்த ஃபினிஷிங் நீட்டாக லுக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் வந்து இன்னரில் அந்த நம்பர் 2 ஃப்ளாரில் இருக்கிற அந்த கிளாத் ஃபேப்ரிக் எம்டியாக இருக்குது பாருங்களேன், அதில் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸ்டிச் பண்ணிக்கணும். வேறு எங்கேயும் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஸோ நீட் ஃபினிஷிங்கில் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான். அங்கங்கே என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மால் ரன்னிங் ஸ்டிச்சாக நல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்த நம்பர் 2 ஃப்ளார் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கு மேலே நல்லா ஸ்டிச் ஆகி இருந்துக்கிடும். ஓகே, இதே மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன். நம்பர் 2 ஃப்ளாரை ரன்னிங் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்பர் 3 ஃப்ளாரை இதே மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இந்த நம்பர் 2 ஃப்ளாரில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து ரன்னிங் ஸ்டிச்சை நல்லா எவ்வளோ வேணுமோ அந்த இன்பிட்வீன் அந்த சென்டர் கேப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பெட்டரில் நம்ம எதுவும் ஸ்டிச் பண்ண தேவையில்லை இப்போ. ஓகே, இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறோம். முடித்ததுக்கப்புறமா நீங்கள் நாட்லாம் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு அந்த நீடில் வந்து பேக்கில் அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நம்பர் 3 ஃப்ளாரை இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு மேலே எப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருங்க. நம்பர் 3 ஃப்ளாரை இப்போ சென்டரில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக மட்டும் பார்த்துக்கிடணும். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி பேக் சைடில் நமக்கு நீடில் நாட் போடாமல் தான் இருக்குது. அந்த நீடில் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கிற கேப்பில் அந்த சர்க்கிள் பக்கமே கரெக்டாக எடுத்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இதுலேயும் அங்கங்கே நம்ம என்ன செஞ்சுக்கணும், குட்டி குட்டி ரன்னிங் ஸ்டிச்சாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்பர் 3 ஃப்ளாரும் என்ன செஞ்சுறது, இதில் ஸ்டிச் ஆகி நல்லா க்ரிப்பாக நல்லா நின்றுக்கிடும். ஸ்டிச்சஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா 3D ஃப்ளார் கட் ஒர்க் டிசைன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதோடு நான் நிப்பாட்டாமல் என்ன செஞ்சுக்கிற போகிறேன், இன்னும் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹேங்கிங்ஸும் ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரியாக இப்போ ஃப்ளார் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஹேங்கிங்ஸை எப்படி நம்ம ஹேங் பண்ண விடலாம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இது இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறோம். ஸோ நாட் போட்டுக்கோங்க. அண்ட் நல்லா ஒரு தின் நீடில் எடுத்துகிட்டு இப்போ நான் காட்டுற இந்த ஸ்பேஸ் அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளாருக்கு இருக்கிற இன்பிட்வீன் அந்த செகண்ட் ஃப்ளாரை இப்படி தூக்கிட்டு பாருங்கள். அதில் அந்த ஸ்பேஸில் தான் கரெக்டாக உள்ளேருந்து நமக்கு அந்த ஹேங் ஆகிறது ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியாக சுகர் பீடை இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த சுகர் பீடை வச்சே தான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், ஹேங்கிங்ஸும் மேக் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ அதுக்கு பீட்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணும், லென்த் அந்த ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் லென்த் இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறனால நான் சென்டர்லேருந்து இப்போ ஆரம்பிக்கிறனால சென்டரில் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படிங்கிறனால இன்னும் அதிக பீட்ஸ் எடுத்துகிட்டு லென்த்தை மட்டும் நம்ம டிசைட் பண்ணிக்கிடணும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு போதும் அப்படிங்கிறனால இதுக்கு கீழே வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா 3 mm சைஸில் இருக்கிற காப்பர் பீட் அண்டு
ஒரு டேப்லெட் பீட்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். மேட்சிங்காகவே எனக்கு இந்த டேப்லெட் பீட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதையும் இந்த 3mm பீட்ஸையும் எப்படி நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேங் பண்ண விடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு 3mm பீட் அண்ட் டேப்லெட் பீட் அண்ட் அனதர் 3mm பீட் இந்த மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டேன் நீடில். அண்ட் இப்போ 1 சுகர் பீட் இப்போ எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி 1 சுகர் பீடு மட்டும் எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டிங்களா ஒரு லென்த் நமக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ சுகர் பீடை மட்டும் ஜஸ்ட்டு அதை கீழே அப்படியே நீடில் விட்டு எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி அந்த த்ரெட்லேயே வச்சுட்டு நம்ம 3mm பீட், டேப்லெட் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் எல்லாம் கோர்த்துருக்கோம்ல, அது வழியாக நீடில் மறுபடியும் ரிவர்ஸ் சைடில் அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு போய் அந்த நாட் போட்டு ஆரம்பிச்சிற இடத்திற்கு கொண்டு போய் அங்கே இந்த பீட்ஸை கரெக்டாக ஃபினிஷிங்கை த்ரெட்டை நல்லா இப்படி டைட் கொடுத்து இழுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக த்ரெட் எதுவும் தெரியாத அளவுக்கு பீட்ஸ் மட்டும் ஹேங் ஆகும். இந்த மாதிரி தான் நான் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஹேங் ஆகிறதுக்கு நிறைய பீட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ண வச்சுட்டேன். இந்த மாதிரி முடிச்சிட்டேன் இப்போ. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய சேனலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.